புதுச்சேரியில் ஹோட்டல் உரிமையாளரின் மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்ப்ரைஸ் என கூறி பெண்ணின் கண்களை துணியால் கட்டி கொலை செய்துவிட்டு நகையை திருடிய தம்பதி சிக்கியது எப்படி? புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் செங்கேணியம்மன் கோவில் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் மணி. இவர் வீட்டின் அருகே சிறிய ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரின் மனைவி ரமணி கணவருக்கு உதவியாக இருந்து வந்தார். தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள். இருவரும் கல்லூரியில் படித்து வருகின்றனர். வழக்கம் போல மணி ஹோட்டலை திறந்து இருவரும் வியாபாரத்தில் ஈடுபட்டனர். மறுநாளைக்கு தேவையான காய்கறி வாங்க மணி பெரிய மார்க்கெட்டுக்கு சென்றுள்ளார். ரமணி ஹோட்டல் வியாபாரத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிவிட்டார். பிள்ளைகள் கல்லூரி சென்றிருந்தனர். காய்கறி வாங்கிவிட்டு வீட்டுக்கு மணி வந்தபோது கதவு திறந்து கிடந்துள்ளது. வீட்டில் பொருட்கள் சிதறி கிடந்தன. வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது மனைவி ரமணியை காணவில்லை. தேடி பார்த்தபோது வீட்டில் துணியை காய வைக்கும் சிறிய சந்தில் ரமணி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மணி அலறி சத்தமிட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் அலறல் சத்தத்தை கேட்டு அங்கு திரண்டனர். அவர்கள் லாஸ்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் அங்கு சென்று ரமணி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் ரமணி கத்தரிக்கோலால் முகம் தலைப்பகுதியில் சரமாரியாக குத்தப்பட்டும் கழுத்தில் துணியால் இறுக்கியும் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் ரமணி அணிந்திருந்த 6 சவரன் தங்கச் செயின், காதில் அணிந்திருந்த கம்மல் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இதனால் நகைக்காக நடந்த கொலை என தெரிய வந்தது. வழக்கமாக வீட்டுக்கு வருபவர்கள்தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என போலீசார் சந்தேகமடைந்தனர். ரமணி வீட்டுக்கு யார் யார் வந்து செல்வார்கள் என விசாரித்தனர். அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தனர். இதில் ரமணியின் அக்கா மகனின் நண்பர் பிரவீன்குமார் வீட்டுக்கு வந்து செல்வார் என தெரிய வந்தது. இதனிடையே அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் திரண்டனர். அங்கு இருந்த பிரவீன்குமாரும் ரமணியின் இறப்புக்காக கதறி அழுது கொண்டிருந்தார். அவரின் நடவடிக்கையை போலீசார் கவனித்த போது வித்தியாசமாக இருந்தது. இது போலீசாருக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் பிரவீன்குமாரை போலீசார் தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர். ஆரம்பத்தில் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காத நிலையில் போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை நடத்தியவுடன் நகைக்காக ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். ரமணியின் அக்கா மகன் மூலமாக பிரவீன்குமாருக்கும் அவரது மனைவி ஈஸ்வரிக்கும் ரமணி குடும்பத்துடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஹோட்டலுக்கும் அவர்கள் வீட்டுக்கும் அடிக்கடி இருவரும் வந்து சென்றுள்ளனர். உணவு டெலிவரி வேலை செய்து வந்த பிரவீன்குமாருக்கு கடன் அதிகமாகியுள்ளது. அதனால் கடனை அடைக்க ரமணியிடம் பணம் பறிக்க தம்பதி திட்டமிட்டுள்ளனர். பகல் நேரத்தில் ரமணி வீட்டில் தனியாக இருப்பது தெரிந்து ஒரு புடவையை வாங்கிவிட்டு பிரவீனும் அவரது மனைவி ஈஸ்வரியும் சென்றுள்ளனர். ரமணிக்கு புடவையை சர்ப்ரைஸ் என கூறி கொடுத்தவர்கள் மேலும் ஒரு சர்ப்ரைஸ் இருப்பதாக கூறி அவர் கண்களை துணியால் கட்டி சந்து பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கிருந்த கட்டையை எடுத்து தலையில் அடித்துள்ளனர். இந்த எதிர்பாராத தாக்குதலால் அவர் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் அவர்களை தள்ளிவிட்டு தப்ப முயன்றுள்ளார். அப்போதுதான் அங்கிருந்த கத்தரிக்கோலை எடுத்து முகம், தலை, கழுத்து பகுதியில் குத்தியதாகவும் இதில் இரத்த வெள்ளத்தில் அவர் சரிந்து விழுந்த போது அவர் கழுத்தில் இருந்த நகை, காதில் அணிந்த கம்மல் ஆகியவற்றை திருடிக் கொண்டு சென்று விட்டதாக பிரவீன் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். தங்கள் மீது சந்தேகம் வராமல் இருக்க கொலை சம்பவத்தை அறிந்து வந்தது போல மணியிடம் துக்கம் விசாரித்ததாகவும் பிரவீன் கூறியுள்ளார். இதையடுத்து போலீசார் பிரவீன்குமார், அவரின் மனைவி ஈஸ்வரி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து கொள்ளையடித்த நகைகளை மீட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.